என்ன ஒருத்தன் தேடி தேடி வந்து அடிக்கிறான், நானும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? அது இல்ல சின்ன தம்பி, அவர் எதுக்கு உன்னை தேடி தேடி வந்து அடிக்கிறாருன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ பெரிய ஊர்ல அவருக்கு வேற ஆளே கிடைக்கலையா சின்ன தம்பி? தெரியலையே. கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்க, அதுக்கேத்த மாதிரி மாறிக்கடான்னு நான் எத்தனை தடவை சொன்னேன். என் பேச்ச மதிச்சியா? அதான் ஆண்டவன் இந்த அடி கொடுக்கற ஆளை அனுப்பி வச்சிருக்கான். ஏய் தாய்க்கிழவி, நானே அடி வாங்கினதுல அப்செட் ஆகி போய் வந்திருக்கேன். நீ அட்வைஸ் பண்றியா? அதே அடிய அவளை உனக்கு திருப்பி கொடுக்க போறேன் பாரு. இல்ல சின்ன தம்பி, அப்படி இல்ல. எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத அந்த ரவுடி கலை உன் முகத்துல எங்க இருக்கு? ஒரே ஒரு தடவை அந்த கத்தியை வச்சு என்ன மிரட்டேன், நானும் அதே பார்த்து பயப்படுவேன்ல. பாஸ், இவங்க தான் என் வேதனையை புரிஞ்சிக்காம சிரிக்கிறாங்கன்னா நீங்களும் கேலி பண்றீங்களே பாஸ். ஏய், என்ன சின்ன தம்பி, அன்னைக்கு உங்களை வழிப்பறி ஆளு நினைச்சு அடிச்சாரு, இன்னைக்கு உங்களை கத்திய காட்டி மிரட்டுற ரவுடின்னு நினைச்சிருக்காரு. அவர் எதுவும் பேங்க்ல வேலை பார்த்திருக்காரா? நீங்க பேங்க்ல கொள்ளையடிக்க வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டாரு போல. விடு தங்கச்சிமா, எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கேலி பண்றீங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை அந்த ஆளை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க சின்ன தம்பி. நாங்க 2 பேரும் வந்து அவரை ஒண்டி இல்லைன்னு பண்ணிடுறோம். சரி, நான் அவரை பார்த்தேனா எந்த ஆங்கிள் நீங்க இந்த முகத்தை பார்த்தீங்க, எந்த ஆங்கிள் இருந்து சார் இவன் உங்களுக்கு ரவுடியா தெரிஞ்சா கண்டிப்பா கேப்போம் பவித்ரா. எனக்கும் அதான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. என்ன போய் அவரு ரவுடி ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாரு பாருங்களேன். என்ன போய் நினைச்சிட்டாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் இப்ப காமெடியே. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது சின்ன தம்பி, ஆனா அவருக்கும் உனக்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. அதான் பார்த்த உடனே உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐஷுமா, நான் அடி வாங்குறது உங்க எல்லாருக்கும் கிண்டலா தெரியுதா? இருங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நில்லுங்க, ஓடாதீங்க. ஐஷுமா, ஐஷுமா, நில்லுங்க. ஐஷுமா, நில்லுங்க, ஓடாதீங்க. என்ன பண்றா பாருங்க. சின்ன தம்பி போதும். நில்லுங்க. ஐயோ ஐஷு, ஐயோ, ஐஷுமா, நிக்க போறீங்களா இல்லையா இப்ப? நில்லுங்க. ஐஷு, ஐஷுமா, ஐஷுமா, ஏய், பவித்ரா, பவித்ரா, ஒண்ணும் இல்ல. போதும் ஒரே இருக்கு பாரு, சிரிச்சிட்டே இருக்காத பவித்ரா. ஐஷுமா. டேய் 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 டேய், நில்லுடா நில்லுடா. என்னடா அது? அட, அங்க பாருங்க. ஐஷு, சும்மா இருக்க மாட்டியா? போதும் போதும். ஆஹா, அடாடாடாடா. அம்மா, என்ன குழம்புமா? ஸ்மெல்ல தூக்குது. என்ன குழம்புன்னு நீயே கெஸ் பண்ண பாப்போம். மீன் குழம்பா? இல்லடா. மா, நண்டு குழம்பு மாதிரியும் இருக்கு. வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா? நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜே இல்ல, வெஜ் குழம்பு தான். வெஜ். என்ன குழம்பா இருக்கும்? கெஸ்ஸே பண்ண முடியலையே. வத்த குழம்பு. வத்த குழம்பா? வத்த குழம்பு நம்ம வீட்ல இவ்வளவு மனமா இருந்ததே இல்லையே. அன்னைக்கு ராணி அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க ரெசிபிய சூப்பரா சொன்னாங்க. அண்ணியும் அது பிரகாரம் வச்சாங்க. ஓஹோ, அதனாலதான் இந்த ஸ்மெல். சரி சரி, உடனே ஊத்துங்க, சாப்பிடணும் போல இருக்கு. போதுமா சந்துரு? போதும் போதும் அத்தை, போதும். என்னடி முதல்ல அப்பளத்தை சாப்பிட்டுட்டு சாதம் ரொம்ப சாப்பிடுங்க. பிடிக்கும். இந்தப்பா, இன்னும் கொஞ்சம் போடுறேன். போதும். என்ன விசாலம், இத்தனை நாள் நமத்து போன சாம்பாரையும் புளிச்சு போன மோரையும் வச்சிட்டு இருப்ப. இன்னைக்குதான் உங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா செம்ம குழம்பு வச்சிருக்க. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். அத்தை, உனக்கு கங்க்ராட்ஸ் சொன்னா பதிலுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நீங்களும் கங்க்ராட்ஸ் சொல்லக்கூடாது. அன்னைக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும்னு தானே சொன்னேன். அன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் தான் சொன்னேன். என்ன கவனிச்சுங்க நீங்க? அப்படியா சொன்னேன்? இனிமேல ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறேன், அப்பதான் மறக்காம இருக்கும். ஏங்கா,
இந்த வயசுக்கு மேல நீங்க இங்கிலீஷ் படிச்சு என்ன பண்ண போறீங்க? அழகான தமிழ்ல பேச வேண்டியது தானே. என்ன ராஜாராம் அப்படி சொல்லிட்ட? நாளைக்கே மாமாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க சிங்கப்பூருக்கோ இல்ல யூகேவுக்கோ அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க 4 பேர்கிட்ட இங்கிலீஷ்ல பேச வேண்டாம். டாக்டர் கிட்ட மாமாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். இந்த இங்கிலீஷை வச்சு இங்கிலாந்துக்கு போய் இங்கிலீஷ்ல பேச போறீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விசாலம், கவலையே படாத. நாங்க உங்களை மாஸ்டர் டிகிரில இங்கிலீஷ் மாஸ்டர் ஆக்கி காட்டுறோம். அப்புறம் பேசி கலக்குங்க. கங்க்ராட்ஸ் டி. அத்தை, இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். ஓ, தேங்க் யூ. என்ன இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன்பா ஸ்வேதா சாப்பிட்டால? இல்லப்பா சாப்பிடல. சாப்பிடலையா? என்னப்பா இது? நம்ம கூட உட்காந்து சாப்பிட சொல்ல வேண்டியதானே? இல்லப்பா, ஈவினிங் சாப்பிட்ட ஸ்நாக்ஸே ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா, சோ பசிக்கலன்னா சரின்னு நானும் விட்டுட்டேன். அவ மாணிக்க அங்கிளுக்கு அட்டாக் வந்ததுல இருந்தே கொஞ்ச நாளாவே அப்செட்ல தான் இருக்கா. என்னப்பா அப்படியே விட்டுறதா? நீ தானே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். இல்லப்பா, அவங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. அவ அப்செட்டா தான் இருப்பா. நான் பேசிட்டு தான்ப்பா இருக்கேன். வேணும்னா அவளை டூர் மாதிரி எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா என் சந்துரு. இல்லாத, அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காருல்ல, இந்த சமயத்துல அவ வெளியே போகவும் விரும்ப மாட்டா. சரிப்பா, ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்கா? மேலதான்ப்பா இருக்கா. என்னப்பா இந்த மாதிரி நேரத்துல தனியா விடக்கூடாதுப்பா. நம்ம கூடயே வச்சுக்கணும். போய் கூட்டிட்டு வாப்போ. சரிப்பா. போப்பா. எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கேலி பண்றீங்க? என்ன ஒருத்தன் தேடி தேடி வந்து அடிக்கிறான், நானும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? என்ன போய் அவரு ரவுடி ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாரு பாருங்களேன். கத்தி எல்லாம் வச்சிருக்கவும் என்ன போய் ரவுடின்னு சொன்னாரு. அத நினைச்சுதான் ஐசம்மா ஒரே வருத்தமா இருக்கு. என்னங்க இது? ஏண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு அப்படி சிரிக்கிற? ஐஷு, கேக்குறோம்ல, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஐஸ்வர்யா, எல்லாரும் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், சிரிச்சிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு காயோ இன்னைக்கு செம காமெடி பண்ணா. அத நினைச்சா அதான் சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வருதா? ஸ்வேதா சாப்பிடல நாங்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம், உனக்கு எப்படி சிரிப்பு வருது? கொஞ்ச நேரமாவது ஸ்வேதா கூட உக்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணி இருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஊரை பொறுக்கிறதா வேலை உனக்கு. குடும்பத்தோட இருக்க கத்துக்க ஃபர்ஸ்ட். வீட்டில் இருக்கவங்களோட வெளியே இருக்கவங்க முக்கியமா போயிட்டாங்க இல்ல? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். தனியா போற, தனியா வர, தனியா நின்று பேசிட்டு இருக்க, சிரிக்கிற. என்னாச்சு உனக்கு? படிச்சதுக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் சேட்டையெல்லாம். பாரு, குடும்பத்தோட இரு, குடும்பத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னங்க சாப்பிடாம போச்சு? என்னடி அவரே பார்த்துட்டு இருக்க? நீ தப்பு செஞ்சதுனால தானே அவர் திட்டினாரு. விடு, சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடுறீ? சாப்பிடு சாப்பிடு. சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சது எதுவும் எனக்கு நடக்காம இருந்ததில்ல சந்துரு. நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காம இருந்ததில்ல. என் வாழ்க்கையிலேயே நான் ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைக்கலன்னா அது இந்த குழந்தை மட்டும்தான். இந்த வயத்துல நான் ஒரு குழந்தைய சுமக்க முடியாம நான்
கஷ்டப்படுறேன். ஒரு குழந்தைய சுமக்கிற பாக்கியம் என் வயித்துக்கு இல்லையா? டாக்டர் தீர்மானமா சொல்லிட்டாங்க. இத நான் உன்கிட்டயும் சொல்ல முடியல, என் அம்மா அப்பா கிட்டயும் சொல்ல முடியல, யார்கிட்டயும் சொல்ல முடியாம ராத்திரி பகலா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன் சந்துரு. நான் இப்படி எல்லாம் அழுவேன்னு வாழ்க்கையில நினைச்சு பார்த்ததே இல்ல சந்துரு. குழந்தைய பத்தி நீ எவ்வளவு கனவு வச்சிருக்க. எங்கேயாவது ஒரு குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுற. உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு குழந்தை வேணும்னு எத்தனை தடவை நீ சொல்லிருக்க. உனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே சந்துரு. என் அப்பா அம்மா என்கிட்ட குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. ஆண்டி, அங்கிள், ஐஸ்வர்யா, பிரியா எல்லாரும் குழந்தை கேக்குறாங்க. உங்க எல்லாரையும் ஏமாத்துறனே நான். இப்படி ஆயிட்டனே. உங்க எல்லாரோட நம்பிக்கையையும் வீணாக்குறனே. எனக்கு இந்த வாழ்க்கையில இருந்து விமோச்சனமே கிடையாதா? நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? காலம் மாறுமா? காய மாறுமா? வானம் பிரிந்த மேகமா? வாழ்வில் உனக்கு சோகமா? காதல் போயின் காதல் சாகுமா? காற்றாகவே நேற்றாகவே நீ போனதே. உயிர் போகும் நாள் வரை உன்னை தேடுவேன். உன்னை மீண்டும் பார்த்த பின் கண் மூடுவேன். நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? தேவனீண்ட ஜீவனாக உன்னை பார்க்கிறேன். மீண்டும் உன்னை வேண்டும் என்று தானம் கேட்கிறேன். நீ கண்கள் தேடும் வழியோ, என் கருணை கொண்ட மழையோ, நீ மழலை பேசும் மொழியோ, என் மனதை நெய்த இழையோ, வீசும் தென்றல் எல்லை விட்டு விலகி போகுமோ, போன தென்றல் எழுது எல்தன் சுவாசமாகுமோ, திருவிழியிலே ஒரு கனவென உன்னை தொடருவேன். பொன்னியம்மா, வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. இவால நம்ம கோயிலுக்கு வர்றவா. வீட்டுல பூஜை பண்றேன்னு சொன்னேன். சந்தோஷமா வர்றேன்னா கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். ஆனா எது சம்பந்தமான பூஜைன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிற வீட்டுல இப்படி கர்ப்பிணி பெண்களை வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லதுமா.
அந்த வீட்ல வாரிசு உருவாகும்மா. ஓ, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். தாராளமா பண்ணிடுவோம். அது கோயிலுக்கு போயிருந்தப்போ ஸ்வேதாக்கு குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னு பேச்சுவாக்குல சொன்னேன். அதுக்காக தான் இவர் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்வேதாக்கும் சந்துருக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுதல். ஆண்டவா, பூஜையில உட்கார்றதுக்கான அருகதையே எனக்கு இல்லையே. நீங்க பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க, வந்துடுறேங்க. வாங்க வாங்க. வாங்க. சந்துரு, ரெடி ஆயிட்டியா? போலாமா? எதுக்கு இவ்வளவு பதற? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்பாவும் ஆபீஸ்க்கு வரமாட்டாரு, நம்மளாவது சீக்கிரமா போயிடலாமேனு தான். போலாமா? அவ்வளவுதானே, 2 minutes போயிடலாம். சரி, ஓகே, போலாமா? போலாம். வா. டேய் சந்துரு, என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதான். இங்க பாரு, எதிர்பாராத விதமா வீட்ல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் அந்த பூஜையில கலந்துக்கணும். ஐயோ அத்தை, ஆபீஸ்ல அப்பா வேற இல்ல, நாங்க போய் ஆகணும். ஆமாமா, அவ சொல்றது கரெக்ட் தான். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னான்ல. டேய், பூஜை எதுக்குன்னு தெரிஞ்சா நீங்களே மீட்டிங் போக மாட்டீங்க. வா சொல்றேன். வா. என்ன சந்துரு, என்ன பாக்குற? இவங்கெல்லாம் 9 மாச கர்ப்பிணிங்க. இவங்களெல்லாம் வச்சு வீட்ல கர்ப்பிணி பூஜை நடத்த போறோம். ஐயா தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கர்ப்பிணி பூஜை பண்ணா வீட்ல வம்சம் விருத்தியாகும்னு ஒரு ஐதீகம் இருக்குப்பா. அதுக்காக தான் ஸ்வேதா வச்சு இந்த பூஜை பண்ணலான்னு ஐயா சொன்னாரு. வாங்கோ, 2 பேரும் வந்து உட்காருங்கோ. உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். வா ஸ்வேதா, வா. ஏய் ஸ்வேதா, மீட்டிங் வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், விடு, சரியா? ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிற மாதிரி இந்த கர்ப்பிணி பூஜைக்கும் ஒரு தனி விசேஷம் இருக்கு. இந்த மகராசிங்களோட மூச்சு காத்தே ஸ்வேதாவுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உண்டாக்கும். ராஜாராம் சார், புண்ணியம்மா, நீங்க 2 பேரும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவா. நீங்களே கையை பிடிச்சு 2 பேரையும் கூட்டு வந்து உட்கார வைங்க. விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரசமரத்தடி அமர்த்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம். இப்படி உட்காருங்க, சபையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆதி முகத்துவனே போற்றுவோம். உட்காருங்க. சோதரனே போற்றுவோம், ஆதி மூலமே போற்றுவோம், ஆனந்த முருகே போற்றுவோம், கருகாக்கும் நாதிபியை போற்றுவோம், கல்பரகாவியை போற்றுவோம், கருகாவூர் தேவியை போற்றுவோம், கஷ்டங்கள் தீர்ப்பவரை போற்றுவோம், ஈஸ்வரனின் இதயக்கணியை போற்றுவோம், கருகாவூர் இதயின் மணியை போற்றுவோம், ஓம் முல்லை வனநாதனின் சுந்தரியை போற்றுவோம், அன்னையே போற்றுவோம்.
தந்து அருள்வாய் போற்றுவோம் பிண்டமாயிருக்கும் கருவளப்பாய் போற்றுவோம் பிரம்மனின் படைப்பிற்கு உயிர் தருவாய் போற்றுவோம் பொட்டு வச்சு கொடுக்கிறோம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றுவோம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றுவோம் ஆதியில் கலையாத கருத்தந்தாய் போற்றுவோம் மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றுவோம் மாலையை வாங்கிக்கோங்க அவளுக்கு போட்டு விடுவோம் வாய் போற்றுவோம் வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றுவோம் வாங்கிக்கோங்க அவருக்கு போடுவோம் அலைந்த கற்பம் உருவாக்கி உயிர் கொடுத்தாய் போற்றுவோம் காமதேனு அழைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றுவோம் தாயே உன்னருள் என்றும் தர வேண்டும் போற்றுவோம் வழக்கரத்தால் அபயமளிக்கும் மனிதாமணியே போற்றுவோம் இடக்கரத்தால் கர்ப்பத்தை காத்து நிற்பாய் போற்றுவோம் பத்மபீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியே போற்றுவோம் இந்த ஓம் விநாயகனே போற்றுவோம் இணைகள் திருப்பவனே போற்றுவோம் குட்டிக்குவோம் அரச மரத்தை அமர்ந்தவனே போற்றுவோம் அகந்தை அடிப்பவனே போற்றுவோம் அருகனில் மகிழ்பவனே போற்றுவோம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம் ஆணைமுகத்தோனே போற்றுவோம் ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம் ஆதிமூலமே போற்றுவோம் ஆனந்த உருவே போற்றுவோம் பகவான் சந்ததியே போற்றுவோம் இடரை களைபவனே போற்றுவோம் ஈசன் மகனே போற்றுவோம் உண்மை வடிவே போற்றுவோம் கும்பத்தை நமஸ்காரம் பண்ணிக்குவோம் ஓம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றுவோம் சர்வேஸ்வரனின் சரிபாதியே போற்றுவோம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றுவோம் பெண்கள் கருவறையை காப்பவளே போற்றுவோம் பிரியமுடன் எங்களை வாழ்த்துவாய் போற்றுவோம் ஆதியில் கலையாத கருத்தந்தாய் போற்றுவோம் பாரினில் மகிழ்வான் வாழ்வழிப்பாய் போற்றுவோம் நெய்யாலே படிமடுக நீ மகிழ்வாய் போற்றுவோம் மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றுவோம் தூய்மையுடன் வணங்குவோர் துயர்தடைப்பாய் போற்றுவோம் வாய்மையுடன் வரம் தந்து வளம் தருவாய் போற்றுவோம் வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றுவோம் வாழ்நாளில் வழிகாட்டும் வடிவழகே போற்றுவோம் கலைந்த கற்பம் கருவாக்கு உயிர் கொடுத்தாய் போற்றுவோம் காமதேனு அடைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றுவோம் தம்பதியாய் வருவோர்க்கு தஞ்சமளிப்பாய் போற்றுவோம் எங்களை என்றும் காப்பவளே போற்றி